ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இனியா கலை அகாடமி. ஸோ நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி நியூ சிலபஸில் தமிழில் அழகு 3ல் வந்து மரபு தமிழ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம வந்து திணை மரபு, பால் மரபு, கால மரபு வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொட்டீனாக வரும். வாங்க இப்போ வந்து இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு இதெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், சிலபஸ்லேயே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை ஒருத்தர பார்ப்போம் வாங்க. இளமை பெயர் பசு கன்றுன்னு சொல்லணும், ஆடு குட்டி. இளமை பெயருக்கு பசு கன்று, ஆடு குட்டி. ஒளி மரபு பாருங்க, நாய் கத்தியது. நாய் கத்தியது கிடையாது, நாய் குரைத்தது. வினை மரபு பாருங்க, கூடை முடை, சோறு உண். தொகை மரபு பாருங்க, மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை. இப்போ வாங்க நம்ம புக்கில் பார்ப்போம். இப்போ வாங்க 7th ஓல்டு புக்கில் நம்ம மரபு சொற்கள் பார்க்கலாம். மொழித்திறன் பயிற்சி மரபு சொற்கள். நம் முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு எனப்படும். மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழை. யானை கன்று என்பதே மரபு சொல், அதனை யானை குட்டி என கூறுவது மரபு பிழை. இப்போ வந்து இளமை மரபு சொற்கள் பார்க்கலாமாங்க. இது வந்து தாவரங்கள், காய்களின் இளமை மரபு பார்க்கலாம். அவரை பிஞ்சு, வாழை கச்சல், பலா முஷு, முருங்கை பிஞ்சி, வெள்ளரி பிஞ்சி, தென்னங்குரும்பை, கத்திரி பிஞ்சி, கொய்யா பிஞ்சு, மாவடு. இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல வந்து அவரை பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, கொய்யா பிஞ்சு, இதுக்கெல்லாமே வந்து பிஞ்சு தான் வரும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து பலா முசு, தென்னை குரும்பை, மாவடு. இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ வந்து விலங்குகள் இளமை மரபு பார்க்கலாம். குருவி குஞ்சு, கழுதை குட்டி, பன்றி குட்டி, நாய்க்குட்டி, சிங்கக்குருளை, சிங்கம் குருளை, கோழி குஞ்சு, எருமை கன்று, குரங்கு குட்டி, பூனைக்குட்டி, புலிப்பரல், புலிப்பரல், ஆட்டுக்குட்டி, குதிரைக்குட்டி, மான் கன்று, யானை கன்று, கீரிப்பிள்ளை. இப்போ பாருங்கள், இதில் இந்த குஞ்சுன்னு வர்றது வந்து பாருங்கள், குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, இது மட்டும்தான் குஞ்சுன்னு வர்றது. அடுத்ததுக்கு பாருங்கள், குட்டின்னு வர்றது கழுதை குட்டி, பன்றி குட்டி, நாய்க்குட்டி, குரங்கு குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குதிரைக்குட்டி, இதெல்லாம் குட்டின்னு வருது. இதெல்லாம் பார்த்துக்குங்க ஒரு தடவை. அடுத்தது பாருங்கள், சிங்க குருளை, புலிப்பரல். அடுத்தது கன்றுன்னு வர்றது எருமை கன்று, மான் கன்று, யானை கன்று. இது மூணும் வந்து கன்றுன்னு வருது. சிங்க குருளை, புலிப்பரல். அடுத்தது பாருங்கள், ஒளிமரபு சொற்கள். குயில் கூவும், காகம் கரையும், வானம் பாடி பாடும், குதிரை கனைக்கும், நாய் குரைக்கும், மயில் அகவும், கிளி கொஞ்சும், ஆந்தை அலறும், சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும், பன்றி உருமும், சேவல் கூவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், நரி ஊளையிடும், யானை பிளிரும். இதில் வந்து நம்ம வந்து யூஸ்வலி வந்து இந்த குயில் கூவும், காகம் கரையும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் பாருங்கள். கிளி கொஞ்சம் பேசும் பாருங்கள். அடுத்தது சிங்கம் முழங்கும், கர்ஜிக்கும், கூகை குளரும், இது கேட்டிருக்காங்க. அடுத்தது யானை பிளிரும், பார்த்துக்குங்க நல்லா. அடுத்தது பாருங்கள், வினை மரபு சொற்கள். அப்பம் தின், நெல் தூற்று, நீர் பாய்ச்சி, காய்கறி அரி, களை பறி, பாட்டு பாடு, இலை பறி, பழம் தின், மலர் கொய். இதில் வந்து பழம் தின், அப்பம் தின் வரும். அடுத்ததில் முறுக்கு தின்னுன்னு வரும், பார்த்துக்குங்க. இந்த காய்கறியை அரிக்கணும், களையை பறிக்கணும், இலையை பறிக்கணும். பாருங்கள், கிளையை ஒடி, நாற்று நடு, தீ மூட்டு, மரம் வெட்டு, படம் வரை, விளக்கேற்று, விதையை விதை, கட்டுரை எழுது, உணவு உண், உணவு உண். இப்போ பாருங்கள், பயிற்சி கொடுத்துருக்காங்க. பொறுத்துக. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். வாங்க இப்போ நம்ம 8th ஓல்டு புக்கு பார்க்கலாம். நம்ம இதுவரை 7th ஓல்டு புக்கு பார்த்தோம். இப்போ 8th ஓல்டு புக்கில் இருக்கிற மரபு சொற்களை பார்ப்போம். முன்னோர் எச்சொல்லை எப்படி வழங்கினாரோ அச்சொல்லை அப்படியே ஏற்று வழங்குதல் மரபு எனப்படும். இப்போ விலங்குகளின் இளமை பெயர்கள் பார்க்கலாம். அணிற்பிள்ளை, புலிப்பரல், நாய்க்குட்டி, கீரிப்பிள்ளை, எருமைக்கன்று, மான் கன்று, பன்றிக்குட்டி, சிங்கக்குருளை, கழுதைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி, குரங்குக்குட்டி, குதிரைக்குட்டி, எலிக்குஞ்சு, யானைக்கன்று. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் பாருங்கள். புலிப்பரல், சிங்கக்குருளை,
அடுத்தது பாருங்கள், யானை கன்று, மான் கன்று, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீரிப்பிள்ளை, அநீர்பிள்ளை, கீரிப்பிள்ளை, அநீர்பிள்ளை, புலிப்பரல், சிங்கக்குருளை. அடுத்தது பாருங்கள், இது விலங்குகளின் வாழிடங்கள். இது இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஆட்டுப்பட்டி, ஆட்டு மந்தைன்னு சொல்லக்கூடாது, ஆட்டுப்பட்டி விலங்குகளின் வாழிடங்கள். குதிரை கொட்டில், கோழி பண்ணை, கோழி கூண்டு கிடையாது, கோழி பண்ணை, மாட்டு தொழுவம், யானை கூடம், இது கேட்டிருக்காங்க, யானை கூடம், வாத்து பண்ணை. அடுத்தது விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு பாருங்கள். ஆந்தை அலரும், கழுதை கத்தும், காகம் கரையும், கிளி கொஞ்சும் பேசும் வரும், குதிரை கணைக்கும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், மயில் அகவும், யானை பிளிரும். இப்போ தாவர உறுப்பு பெயர்கள் பாருங்கள். ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை, வேப்பந்தலை, தாழை மடல், தென்னையோலை, மூங்கில் இலை, கமுகு கூந்தல், வேப்பந்தலைன்னு சொல்லணும், மூங்கில் இலைன்னு சொல்லணும், பனையோலை, பலா இலை, வாழை இலை, நெற்றாள், நெற்றாள் அதாவது நெல்தாள் வந்து நெற்றாள்னு சொல்கிறோம், வாழை இலை, பலா இலை, மூங்கில் இலை. அடுத்தது பாருங்கள், காய்களின் இளநிலை. காய்களின் இந்த பிஞ்சுன்னு சொல்லுவோம்ல, சின்ன காயை, அதை வந்து காய்களின் இளநிலை பாருங்கள். அவரை பிஞ்சி, தென்னை குறும்பை, மாவடு, வாழை கச்சல்னு சொல்லுவோம், முருங்கை பிஞ்சி, வெள்ளரி பிஞ்சி. வாழையை வந்து கச்சல்னு சொல்லணும், தென்னம் குறும்பைன்னு சொல்லணும். அடுத்தது செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் பாருங்கள். ஆலங்காடு, கம்பங்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, சோளக்கொல்லை, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம், பூஞ்சோலை. தென்னந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, பனந்தோப்பு, பலாத்தோப்பு பார்த்துக்குங்க. பொருள்களின் தொகுப்பு. ஆட்டு மந்தை, திராட்சை குலை, மாட்டு மந்தை, கற்குவியல், வேளங்காடு, யானை கூட்டம், சாவிக்கொத்து, பசு நிறை, வைக்கோற் போர். அடுத்தது பொருளுக்கேற்ற வினைமரபு பாருங்கள். சோறு உண், இது இம்பார்ட்டன், இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க பாருங்கள். சோறு உண், பழம் தின், கோலமிடு, தீ மூட்டு, நீர்க்குடி, பாட்டுப்பாடு, தயிர் கடை, படம் வரை, பால் பருகு, பால் பருகு, நீர்க்குடி பாருங்கள். சோறு உண், பழம் தின். கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கவிதை இயற்று, விளக்கு ஏற்று, கூரை வேய். இப்போ பாருங்கள், நம்ம 10th ஓல்டு மரபு சொற்கள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி 7th ஓல்டு புக்கு, 8th ஓல்டு புக்கு பார்த்தோம். இப்போ பார்க்குறது 10th ஓல்டு புக்கு மரபு சொற்கள். ஒளிமரபு பார்க்கலாம். ஆடு கத்தும், எருது எக்காலமிடும், குதிரை கணைக்கும், குரங்கு அளப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலரும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரளும். இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் பாருங்கள். வண்டு முரளும், பூனை சீரும், புலி உருமும், குரங்கு அளப்பும். இதை புலி உருமும், பூனை சீரும், புறா குணுகும், வண்டு முரளும். அடுத்தது வினை மரபு பாருங்கள். அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினாள், ஓவியம் புனைந்தாள், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினான், செயில் இயற்றினான், சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், பூ பறித்தாள், மரம் வெட்டினாள், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு. இது வரைக்கும் நம்ம மரபு தமிழில் இளமை பெயர், ஒளிமரபு, வினை மரபு, தொகை மரபு ஃபுல்லாக பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து திணை மரபு, பால் மரபு, கால மரபு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொட்டீனாக நம்ம போடுற வீடியோ வரும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொட்டீனாக அந்த வீடியோ வரும். Thank you to all.